ஒரு வாரத்துக்கு முன்பு கனமழையால் உயிரிழந்தவர்களுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த குடும்பங்களுக்கு நிவாரணத் தொகை அறிவிச்சிருந்தாங்க. அதில் 21 பேர் இப்போ வந்து இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து உயிரிழந்திருப்பாங்க. அந்த சர்வேல தெரியப்பட்டிருக்கு ஆய்வில். அதில் முதல் கட்டமாக இன்றைக்கி 11 பேர் அவங்களுடைய குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இழப்பிற்கும் தகுந்த மாதிரி இந்த கால்நடை இழந்தவங்க, வீடு இழந்தவங்க இப்படின்னு அந்த சர்வே எடுக்கப்பட்டு முதல் கட்டமாக இன்று பல்வேறு நிவாரணத் தொகை அளிக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பாக விரைவில் அனைத்து நிவாரண உதவிகளும் வழங்கப்படும். அதுதானே செஞ்சிட்ருக்கோம். அதுதான் நம்ம ஒன்றிய அரசு கேட்டிருக்கோம். நம்ம மாண்பு முதலமைச்சர் அவர்களும் தொடர்ந்து அனைத்து நிவாரணப் பணிகளையும் செஞ்சுட்டு அறிவித்து அதில் தொடர்ந்து கடந்த 10 நாட்களாக அனைத்து அமைச்சர்கள், அனைத்து மக்கள் பிரதிநிதிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் அத்தனை பேரும் கருத்தறிந்து செஞ்சிட்ருக்கிறோம். இது தேவையில்லாமல் அரசியல் பேச வேணாம். கண்டிப்பாக வந்து எல்லா பணிகளும் செய்யப்பட்டு தான் இருக்குது. அது அரசியல் காரணமாக அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அனைத்து விதமான பணிகளும் தொடர்ந்து செஞ்சு தான் இருக்கோம். இது கிட்டத்தட்ட ஒரு வரலாறு 100 வருஷத்துக்கு பிறகு இவ்வளோ பெரிய மழை பெஞ்சிருக்கு. அதனால் இதை மக்கள் இதுக்கு வந்து புரிஞ்சுப்பாங்க. சார், கால்நடைகளுக்கு போதிய கணக்கெடுப்பு நடத்தல, அது வெள்ளத்தில் நிறைய ஆடுகள் அடிச்சு போச்சுன்னா ஃபோட்டோ கேட்குறாங்க, செத்து கிடக்க மாதிரி ஃபோட்டோ கேட்குறாங்க. அதுக்கு நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது. சர்டிஃபிகேட் போட்டோ மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லுவார். விஏஓ சர்டிஃபிகேட் இருந்தாலே கண்டிப்பாக அது நிவாரணத்தை கொடுக்கப்படும். சார், வரும் காலங்களில் தண்ணி தேங்காமல் இருக்கிறதுக்கு டேம் ஏதாவது கட்டுப்படுமா நெல்லை மாவட்டத்தில்? இதெல்லாம் சம்பந்தப்பட்ட அமைச்சர் மாஞ்சோலை கிராமத்துல இருந்து கிட்டத்தட்ட 5 நாட்களாக பொதுமக்கள் எதுவுமே வெளியே வர முடியல. அந்த சாலை 10 ஆண்டுகளாக ரொம்ப மோசமா இருக்கு. இன்னும் மக்கள் வெளியே வர முடியல. வனத்துறை அந்த வாகனத்தை வந்து 150 ரூபா கட்டணம் வசூல் பண்றாங்க. பஸ்ல 22 ரூபா கட்டணத்தை 150 ரூபா வசூல் பண்றாங்க. இதுக்கு என்ன மாதிரி இலவசமா வேன்ல கூட்டு அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இலவசமாக வேன்ல இல்ல, அரசு பேருந்து செல்லவே முடியாதுன்னு சொல்றாங்க. அவங்க வந்து இப்போ முதல்ல வந்து பேரிடர் இல்லைனாங்க. இப்போ அது பேரிடர் பார்க்குறதுக்காக என்ன பாதிப்பு இருக்குன்னு பார்க்க வராங்க. கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு தகுந்த நிதி கொடுப்பாங்க. அதே மாதிரி இப்போ ஒன்றிய பிரதமர் அவர்கள் முதலமைச்சர்கிட்ட தொலைபேசியில் அழைச்சி பேசியிருக்கிறாங்க. முதலமைச்சர் அவர்களும் வேண்டுகோள் வச்சுருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய பேரிடருக்கு இந்த தகுந்த நிதியை கொடுங்க, எவ்வளோ பாதிப்பு இருக்கோ அதை நிதியை கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. எனவே ஒன்றிய நிதியமைச்சர் வந்து பார்த்துட்டு அந்த தகுந்த நிதியை கொடுப்பாங்க நம்புகிறோம்.